Hi friends, welcome to my channel. So இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் ரீசெண்ட் டேஸில் ரிலீஸ் ஆன சூக்ஷம தர்ஷினி அப்படின்ற ஒரு மிஸ்டீரியஸ் த்ரில்லர் ஃபிலிமோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகே, வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சூக்ஷம தர்ஷினி. அந்த மூவியோட பேரோட ஒரு அர்த்தத்தையே புரிஞ்சுக்கலாம். தர்ஷினி சொல்கிறது அவங்களோட பேர் பிரியதர்ஷினி இந்த படத்தில் அவங்களோட நசீரியாவோட கேரக்டர் நேமு. அண்ட் சூக்ஷமம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு மைன்யூட்டாக எல்லாத்தையும் பார்க்குறவங்க. அந்த மாதிரி ஒரு கவனத்தோடு இருக்கிற ஒரு பர்சனாக தான் இந்த நசீரியாவோட கேரக்டர் இந்த படத்தில் இருக்கும். அதுதான் இந்த பேர். இந்த மூவியை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா MC ஜித்தின். நசீரியா அண்ட் பசில் இந்த படத்தில் லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மூவியோட ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். நசீரியோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா அவங்க மேரீட் ஆகிட்டு ஒரு குழந்தையோட அவங்க தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஒரு ஹஸ்பண்டும் வேலைக்கு போகிறாரு. இவங்களும் ஒரு ஜாபுக்காக சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணாக இருக்காங்க. ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி அவங்களோட நேச்சர் எப்படின்னா எல்லாத்துலேயும் சுற்றி எல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அவேராக இருப்பாங்க. என்ன நடக்குது அவ்வளோ மைன்யூட்டாக எல்லாத்தையும் கவனிக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதுதான் அவங்களோட இயல்பான ஒரு நேச்சரு இந்த படத்தில். அவங்க நெய்பர்ஸ் எல்லாம் எப்படின்னா என்ன அந்த ஏரியாவில் என்ன நடந்தாலும் அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த குரூப்பில் வித்தின் செகண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுற ஒரு நேச்சர்ஸாக தான் அவங்க நெய்பர்ஸ் எல்லாருமே. அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு நெய்பர்ஸாக தான் அவங்க ஸ்டே கனெக்டடாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவில் ஒரு நம்ம பசில் அவரோட ஃபேமிலியோட அவரோட பரம்பரை வீட்டுக்கு வராரு. இது எப்படின்னா கரெக்டாக நம்ம நசீரியா வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட இருக்கிறவங்கள பற்றி நிறைய பேர் அவரோட லுக்கை வச்சு நிறைய பேர் அவர் பாரு அவர் ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, பட் ஆனால் நசீரியா கண்ணுக்கு மட்டும் அவர் ஏதோ மறைக்கிறாரு, அவருக்குள்ளே வேற ஒரு முகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆக்டிவிட்டீஸில் ஒரு சந்தேகப்பட்ட ஒரு பார்வையில் அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுல ஒரு க்யூரியாசிட்டி ஆகி அதை அவங்கள ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க அதுக்கான ஸ்டெப்பெல்லாம் ஒன்று எடுக்கிறாங்க அவங்க வித் நெய்பர்ஸோட. இது இல்லாமல் சில விஷயங்கள் இருக்குது, பட் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. பிகாஸ் அதையும் ஒரு ஸ்பாய்லராக நான் கன்சிடர் பண்ணுறதுனால சொல்லலை. இதுக்கு மேலே இந்த படம் இதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆக போகுது, இது தெரிய வரும்போது அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அண்ட் அது அவங்கக்கிட்ட இவங்க மாட்டினாங்களா இல்லையா, என்ன விஷயத்தை தான் மறைச்சாரு அண்ட் அதை அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா. இதை ஒரு மிஸ்டீரியஸ் த்ரில்லராக எப்படி அவங்க அந்த டேரக்டர் கன்வே பண்ணாங்க. அதுதான் இந்த சூக்ஷம தர்ஷினி. இப்போ மூவியில் கேரக்டரைசேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நசீரியா. நசீரியா ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்க்ரீனில் முன்னாடி பார்த்த மாதிரி எல்லா படத்துலையும் எப்படி க்யூட்டாக சாமிங்காக ப்ரெசன்ஸ் காமிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸில் இந்த ஒரு கேரக்டரில் எப்படி ஒரு நெய்பர்ஸ்க்கு நடுவில் எப்படி ஒரு நெய்பர்ஸ் அந்த டவுனில் இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டராகவே நல்லாவே காமிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை பயங்கரமாக எழுதியிருக்காங்க. அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை ப்ரெசென்ட் பண்ண விதமும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு ஆர்வத்தோட ஒரு என்ன தான் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரை நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரு மெயின் ஒரு இதாகவும் இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசில். அவரோட கேரக்டரும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக நிறையா ஃபிலிம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறையா ஹிட் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இந்த ஒரு படத்துலேயும் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரோலை இதில் காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஷேடில் அவர் இதுக்கு முன்னாடி அந்த ஜெய அதில் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ரோல் அவங்க பண்ணியிருப்பாரு. அது அவர் கரெக்டான ஒரு கேரக்டரை தான் அவங்க சூஸ் பண்ணி டேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவரோட கேரக்டரையும் அவர் நல்லாவே பண்ணியிருந்தார். எல்லாருக்கிட்டேயும் ஒரு நல்ல முகம் காமிச்சிட்டு அவருக்குள்ளே இருக்கிற இன்னொரு முகத்தை வெளிப்படுற விதமாகட்டும், அதை மறைச்சிட்டு எல்லார் முன்னாடியும் ஒரு பேசுகிற விதமாகட்டும், இதெல்லாம் நல்லா இதாக இருக்கும். இது இல்லாமல் சித்தார்த் பரதன். அவரோட கேரக்டர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நல்லா கொஞ்சம் சிரிப்பு வர வச்சுச்சு. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா பூஜா, அகிலா, இவங்களோட கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ரோல்ஸாக இருந்துச்சு. ஒரு நெய்பர்ஸில் எப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா லாஸ்ட்டு ப்ளேமை எல்லாத்தையும் நம்ம மேலே போட்டு போயிடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்மளை யதார்த்தமாக நல்லா காமிச்சிருந்தாங்க.
அது இல்லாமல் அந்த ஒரு கிராண்ட்மாவாக ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் அவங்களோட கேரக்டரை வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் மலையாள இண்டஸ்ட்ரி பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான். ஸோ நீங்கள் இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கனாலே தெரியும். மிஞ்சி போனால் ஒரு 4-5 செட்டப் தான் இந்த இதுலேயே இருக்கும். ஸோ அவங்க பேக்கரி, அவங்க வீடு, ஸோ இதை அந்த சுற்றி இருக்கிற அட்மாஸ்ஃபியர், ஸோ இதுலேயே தான் மோஸ்ட் சீக்வன்ஸ் வந்துட்டுருக்கும். ஸோ அந்த ஒரு செட்டுக்குள்ளே, ஏன்னா அந்த ஸ்டோரிக்கு அவ்வளோதான் தேவை. ஸோ அதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் தேவையில்லாத சாங்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தையும் ஆஸ் யூஷுவல் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே அவங்களுக்கு அந்த கிரெடிட்ஸ் இருக்கும். வெறும் அந்த ஸ்டோரியை வச்சு அந்த ஸ்டோரியை பிலீவ் பண்ணி ஒரு கண்டென்ட் எடுக்கிறாங்க. ஸோ அதனால தான் அது அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டையும் கொடுக்குது, ஒரு நேமையும் சம்பாதிச்சு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் மூவிக்கு அடுத்த ப்ளஸ் ஒன்று கொடுத்தது பார்த்திங்கன்னா கிறிஸ்டோ சேவியரோட அந்த மியூசிக் தான். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. பிகாஸ் இதில் ஒரு மிஸ்டீரியஸ் த்ரில்லர்னால நிறைய சில சீக்வன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் தான் மோஸ்ட்லி வரும். ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், அண்ட் இவங்க ஒன்று யாருக்கும் தெரியாமல் பண்ணுற ஒரு விஷயங்கள் ஆகட்டும், ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை பூஸ்டப் பண்ணது அவரோட மியூசிக் தான். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அது அந்த த்ரில்லிங் ஃபீலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு மியூசிக்கை நல்லாவே கொடுத்து நம்மளை அந்த ஒரு எட்ஜ் ஆஃப் த கார்னர் சீட் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நம்மளை உட்கார வச்ச மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் இந்த மூவியோட கிராஃப் எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு நார்மல் ஒரு லைஃப் மாதிரி அப்படி ஸ்டார்ட் ஆகி, ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தீப்பிடிக்கிற ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இதோட ஸ்டோரி லைன் அந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஸ்டார்டிங்கில் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணி ஒரு மிஸ்டீரியஸ் வேல கொண்டு போவாங்க. நம்மளை ஒரு என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடையே நம்மளை பார்க்க வைப்பாங்க. அதுதான் இந்த ஸ்டோரி லைன் அப்படி தான் மூவ் ஆகும். பட் ஆனால் இதில் என்னென்னா நம்மளை இதோட பெரிய ப்ளஸ்ஸே பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரு கிளைமேக்ஸ் தான். அதுதான் ரொம்ப ரசித்து பார்த்தது. பிகாஸ் அது வரைக்கும் நல்லா அப்படி கொண்டு போயிட்டு நம்ம ஒரு ப்ரெடிக்ஷனில் போயிருப்போம். பட் அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்தை அங்கே ரிவீல் பண்ணியிருப்பார் டேரக்டரு. ஸோ அதுதான் பயங்கர ஹைலைட்டாக இருந்துச்சு இந்த மூவியில். ஸோ ஒரு ஒர்த் வாட்சிங்கான ஒரு மிஸ்டீரியஸ் த்ரில்லர் மூவி தான் இந்த மூவி. சில விஷயம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கே விட்டுருக்காரு. ஸோ அது எல்லாருக்கும் கன்வே ஆகுமான்னு கேட்டால் மோஸ்ட்லி அதை பார்க்குறவங்களுக்கு புரிகிற அளவுக்கு தான் வச்சுருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். மற்றபடி பார்த்திங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் ஒரு மிஸ்டீரியஸ் த்ரில்லரான ஒரு ஃபிலிம். கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அண்டு இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம தேட்டர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு இருக்குது. இது இன்னும் எந்த ஓடிடியில் வருதுன்னு சொல்லிட்டு இன்னும் அப்டேட் பண்ணலை. அப்படி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கமெண்ட்டை ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு 2 விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.